ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ HPCLல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில போஸ்டிங் வந்திருக்குன்னா, GAT ரோல்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,000 உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு டைரக்ட்டா வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 13th ஜான்வரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், SPCLல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரெய்னி வந்து இப்போ வந்து ஜாப் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 13th ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த பொசிஷன்ல வந்து எடுக்குறாங்கன்னா, கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ங்கிற கேட்டகரியில தான் வந்து எடுக்குறாங்க. அதுல வந்து பாருங்க எந்தெந்த டிசிப்ளின்ல வந்து குடுத்துருக்காங்கன்னா, சிவிலு, உங்களுக்கு மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கலு, கெமிக்கலு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமென்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த மாரி வந்து இந்த இதில நீங்க முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் டிகிரிய வந்து இதில குடுத்திருக்கிற மாரி இந்த குவாலிஃபிகேஷன் படி நீங்க முடிச்சவங்க எலிஜிபிள். மினிமம் 60% ஆஃப் மார்க் வந்து எடுத்திருக்கணும். அது வந்து ஜெனரல், OBC, EWS இருந்தா, அது SC, ST, PWD-யா இருந்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது SC, STல வரீங்கன்னா 5 இயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். OBCயா இருந்தா 3 இயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்க PWDயா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பாருங்க உங்களுக்கு ரூ. 25,000 உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபனா வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேட்டகரியா வந்திருக்கு. அதாவது GAT இன்ஜினியர் கேட்டகரியில வந்து ஆல் இண்டியா மார்க்கெட்டிங் லொகேஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். மீதி இருக்கிற 2மே வந்து மும்பை, அதுக்கப்புறம் விசாக்குன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. மேல இருக்கிற அந்த GAT இன்ஜினியர்ல வந்து ஆல் இண்டியா மார்க்கெட்டிங் லொகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல வர்றதுனால நீங்க வந்து 1 இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். ஸோ நீங்க அப்ரண்டிஸ்னால நீங்க வந்து அப்ளை பண்ணாம விட்றாதீங்க. இதில வந்து ஒரு பெனிஃபிட்டுமே வந்து இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இத நீங்க முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அந்த SPCLல இருந்து வரக்கூடிய ரெக்ரூட்மென்ட்க்கு வந்து உங்களுக்கு சம் பெர்சன்டேஜ் ஆஃப் இடஒதுக்கீடு வந்து இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போனஸ் மார்க்குமே வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அத லேட்டரா நான் காமிக்கிறேன். இந்தியன் நேஷனல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த NATS 2.1 குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த போர்ட்டல்ல போய் நீங்க இந்த வெப் போர்ட்டல்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த போட் இதுலயும் போய் நீங்க வந்து இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த SPCLோட இது வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேஷன வந்து நீங்க ஆஃப்டர்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது எந்த இயர்ல இருந்து எந்த இயர்க்குள்ளார முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. 1/4/2022க்கு அப்புறம் முடிச்சவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 2022, 23, 24 இந்த பேட்ச் தான் வந்து இதுக்கு எலிஜிபிள். அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது மாரி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து செலக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு மெரிட் பேசிஸ் தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மார்க்க வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆறவங்க எல்லாத்துக்கும் வந்து இன்டர்வியூக்கு வந்து நாங்க வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போகுது. இன்டர்வியூ எப்ப இருக்குன்னா, உங்களுக்கு பிப்ரவரில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாரி டென்டேட்டிவா ஷெட்யூலுமே குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், இங்க வந்து பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்ரண்டிஸ்ஷிப்போட போர்ட்டல். அதில போய் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அப் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் SPCLோட வெப்சைட்ல வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி லாகின் பண்ணணும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க வந்து இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க்கெட்டிங் லொகேஷன் சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அது வந்து இங்க ஒன் பை ஒன்னா இங்க வந்து பாருங்க, எந்த பிரான்ச்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீடெயில்ஸ்ல இருந்து கான்டாக்ட் டீடெயில்ஸ் இந்த மாரி எல்லாமே நீங்க வந்து பிரெஃபரன்ஸ்க்கு இன்டர்வியூக்கான சிட்டி வந்து நீங்க பிரெஃபரன்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். இதெல்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா இதில குடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து நீங்க இந்த அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, உங்களுக்கு அடிஷனலா வந்து பாருங்க ஒரு 5% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து SPCல இருந்து வரக்கூடிய எக்ஸாம்க்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு போனஸ் மார்க் மாரி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதனால வந்து இத முடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு இந்த SPCல இருந்து வரக்கூடிய ரெக்ரூட்மென்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து இருக்கு. அதே மாரி வந்து 5% ஆஃப் மார்க்குமே உங்களுக்கு வந்து அதில வந்து உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாரி லொகேஷன் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து அக்ராஸ் இண்டியானே குடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டிலயுமே உங்களுக்கு லொகேஷன் வைஸ் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும். ஸோ ஜெனரல் கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, ஹெல்ப் லைனுக்கு வந்து பாருங்க. இங்க வந்து இமெயில் ஐடி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு இல்ல இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.